மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நம்முடைய பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஜுபேர், இணைப்பில் இணைந்த மிக்க நன்றி. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக காங்கிரஸ் கூடாரத்திற்குள்ள உட்கட்சி பூசல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டே இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக தான் இப்போ இப்படி பிளாஸ்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாமா, இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு வெறுப்புகளுக்கு இணங்க மாணிக்கம் தாக்கூர் எம்பி இதெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, காங்கிரஸ் கட்சிக்குள் உள்கட்சி பூசல்லாம் கிடையாது, ஒரே கட்சி பூசல் தான். திமுகவை தாவேக்காவை காட்டி மிரட்டி அதிகப்படியான சீட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறது தான். இப்ப மாணிக் தாக்கூர் ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தி அதுல ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறதா. தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். இப்ப அவருடைய நாலேஜ் இல்லாம அவர் நிறைவேற்ற முடியாது. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ராகுல் காந்தி சொல்றதுதான் நான் கேட்டு செய்யறேங்கிறார். அப்ப ராகுல் காந்தி ஒரு இரட்டை டபுள் கேம் ஒன்னு ஆடுறாருங்கிறதா இங்க தெரியுது. ஒருவேளை இந்த மாதிரி கேட்டு அவங்க கேட்கிற சீட்ஸ் முன்ன பின்ன வந்தா கூட ஒரு மேலோட்டமான ஒரு சில நடவடிக்கையே மாணிக் தாக்கூர் மேல எடுத்துடலாம். ஆனா நேரடியாக இவர் செஞ்சாருன்னா அது நேரடியாக வேற ஒரு ரியாக்ஷன் ஆகும். அப்படிங்கிறதுக்காக இது நேரடியாக திட்டமிட்டே காங்கிரஸ் கட்சி செய்யக்கூடிய ஒரு டிராமா தான். திமுகவிடம் அதிக சீட் வாங்குறதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு டிராமா தான் ஒழிய காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. ஆனா காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி பிரச்சனை எங்க இருக்குன்னா, அகில இந்திய தலைமையில கார்கே போன்றவர்கள், சோனியா போன்றவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிதம்பரம் போன்றவர்கள்லாம் திமுக கூட்டணியில் தொடரணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. யதார்த்தத்தை சொல்றாங்க, கள யதார்த்தத்தை சொல்றாங்க. தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம், கள யதார்த்தம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. ஆனா ராகுல் காந்தி இந்த பக்கம் ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். இப்ப அதுதான் நம்ம மாணிக் தாக்கூர் போன்றவர்களை வைத்து ராகுல் இங்க ஒரு கேம் ஆடுறாரு. அந்த பக்கமும் பேசுறாங்க. ரெண்டு பக்கமும் பேசுறப்ப ஒண்ணு இந்த ஒரு கூட்டணிகள் நீங்க 2019 தொடர்றீங்க, அதுல நீங்க தொடரலாம், அது இல்லாம போகலாம், அது சுமூகமாக நட்பு ரீதியில் போலாம். இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்கை கடைபிடித்துட்டு போறது காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு பலகீனத்தை தான் உண்டாகும். ரைட், நன்றி திரு ஜுபேர், இணைப்பில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.